வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஸ்ரீ கோகுலம் டாடா மோட்டர்ஸ் குரோம்பெட். ஏன்னா டாடா டியாகோட BS6 மாடல், அதாவது 2020 ரிஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ண டாடா டியாகோ பற்றின டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுதான் டாடா டியாகோட கிளிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் புடைத்து. அதாவது ஒரு பிறப்பில் நம்ம கற்கிற கல்வியானது அந்த பிறவியில் மட்டும் இல்லை, 7 பிறவிலும் நம்ம கொண்டு போய் தன்மை உடையதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், 2020 BS6 இன்ஜின் ஆப்ஷனோட ரெஃப்ரெஷ்டாக லான்ச் பண்ண டாடா டியாகோ மாடல் இதுதான். இதோட கலர்னு பார்த்தீங்கன்னா விக்ட்ரி எல்லோ, ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது, பஞ்சியாக இருக்குது இந்த கலர். அதாவது மாம்பழ சாரை பிழிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கலர் பிடிக்கும். மெட்டாலிக்லேயும் வந்திருக்கு. மொத்தம் 6 கலர் இருக்குது. வண்டியோட டைமென்ஷன் பார்க்கும்போது லென்த் 3765 வித் 1677, ஹைட் 1535, வீல் பேஸ் 2400 இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 935 to 991 கேஜஸ் இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் பம்பர்ஸே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டாட்டா அல்ட்ராஸில் இருக்க மாதிரி, நெக்ஸானில் இருக்க மாதிரி அந்த ட்ரைஆரோ டிசைன், பியானோ பிளாக், டாட்டா லோகோ, குரோம் எலமெண்ட்ஸ், அது கீழே பம்பரில் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜினும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மிரர்ஸ்லேயே வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்தது, அது பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த லைன்ஸ், இந்த கர்வி லைன்ஸும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டாலிக் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்குறீங்க. லைட்ஸே ஒரு பெரிய ஹைலைட் தான். ஏன்னா இந்த அல்ட்ராஸில் பார்த்தோம், மேலே டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டே தெரியாது, பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், பிளாக் தெரியும் கம்ப்ளீட்டாக. இந்த பம்பர்லேயும் அந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் தெரியும். ஸோ டாப் ஆங்கிளில் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். அதே நீங்கள் ஜஸ்ட் அப்படி சிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸ்போர்ட்டி ஆங்குலர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த குரோம் சரௌண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சைடில் சுற்றியும் ஒரு குரோம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அங்கே இண்டிகேட்டர் லைட்டும் இருக்குது. ட்ரைஆரோ டிசைனும் இங்கே பியானோ பிளாக்கில் வந்துடுது. டாட்டா லோகோ சென்டரில் போயிருக்கு. பம்பரோட கீழே எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கர்வி பல்ஜிங் வந்திருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதான் அந்த ஸ்போர்ட்டி ஆங்குலர் ஹெட்லாம்ப். ஸோ அந்த கர்வியாக இருக்குது. குரோம் எலமெண்ட்ஸ், ஃபாக் லாம்ப் சுற்றியும் ஒரு குரோம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷைனி பிளாக், கீழேயும் ஒரு 2 லைன் வந்திருக்கு. ஸோ பம்பர்ஸ் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் 170 mm. டியாகோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எனர்ஜி அப்சர்விங்கில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் டாட்டா நெக்ஸானும் அல்ட்ராஸும் குளோபல் ஸ்டாண்ட், அதாவது கிராஷ் டெஸ்ட்டில் 5 out of 5 ஸ்டார் வாங்கினாங்க. இந்த மாடல் வெரி இம்ப்ரெசிவ் 4 ஸ்டார் வாங்கியிருக்குது. ஸோ நம்பி வாங்கலாம். அதே போல் இந்த லைட் வந்து இருக்குன்னு சொன்னேன், ஸ்போர்ட்டி ஆங்குலர் லேம்ப். ஆனால் இந்த ஃப்ரண்ட் ட்ரையாங்குலர் டிசைனுக்காக தான் இதை நான் காட்டியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. டயர்ஸ்னு வரும்போது 175/60 or 15 inch கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்போர்ட்டி டியூல் டோன் அலாய் வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது, பேக்கில் ட்ரம் இருக்குது. ABS, EBD அண்ட் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து எல்லா மாடலுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். பேக்கோட வீல் இதுதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் இருக்குது. ஸோ வண்டியோட ஓவரால் டிசைன் இதுதான். சைடில் இங்கே பி பில்லரில் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த எல்லோக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. பேசிக் மாடலில் பாடி கலர் தான் வரும். இது XZ மாடல். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பிளாக் போர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிசைனும் கிடையாது. பாடி ஃபுல்லாமே எல்லோ கலர்ஸ். அங்கே ஒரு ஆண்டனா வந்திருக்கு. அதே போல் ரியரில் ஸ்பாய்லர் வந்திருக்கு. ஸ்பாய்லர் எல்லா மாடல்லையும் உண்டு. ஸ்பாய்லர்லேயும் ஒரு லைட்டாக ஒரு ஆச்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டாடா டியாகோ மாடலில் இருந்த மாதிரி இந்த பிளாக் அவுட் போர்ஷன் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. அதே தான் கேரி ஓவர் ஆகிருக்கு. இங்கே ஐ ஸ்டாப் லைட் கொடுத்துருக்காங்க. அங்கே வாஷரும் வந்துடுது. ரியர் போர்ஷனில் இருக்கிற மிரரில் டிஃபாகர் லைன்ஸ் வந்து ரெயின்போ போல் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக் டைலைட்னு பார்க்கும்போது ட்ரெண்டி பூமராங் ஷேப்டு டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் LED கொடுத்துருந்தா இன்னும் வந்து ரொம்பவே ஒரு ஆடர் ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அதோடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்பர்ஸ் இருக்குது. அங்கே டிஃபாகரும் இருக்குது. இந்த டைல் லேம்பும் அதே தான், பூமராங் ஷேப்டு பேக் லைட். ஸோ பம்பர்ஸில் ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. பழைய பம்பருக்கும் இதுக்கும் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இதான் அந்த போர்ஷன். பிளாக் எலிமெண்ட்ஸ், மேட் ஃபினிஷிங், சென்ட்ரல் நம்பர் பிளேட். இங்கே 2 சென்சார் வந்துடுது. பேக்கில் கேமராவும் இருக்குது. ஸோ டியாகோ லோகோ வந்து நெக்ஸான் அல்ட்ராஸ் போலவே சென்டரில் கொண்டு போயிட்டாங்க. டாட்டா லோகோ இருக்குது. ஸோ இதுதான் பேக் போர்ஷனோட ஃபுல் வியூ. டியாகோட இன்டீரியர்ஸ் பார்ப்போம். ஒரு டியூவல் டோன் கொடுத்துருக்காங்க. அங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதே போல் பிளாக் போர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ கைப்பிடிக்கிற இடம், ஃபோட்டோஸ், பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், இந்த பிளாக் போர்ஷன், டெக்ஸ்சர் எல்லாமே நீட்டாக லேட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு மேனுவல் லாக் பண்ணுறதுக்கான பட்டனும் வந்தது. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ரியர் வியூ மிரர், அதை ORVM ஆட்டோ ஃபோல்டும் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக்னு வரும்போது 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஹர்மனோட மியூசிக் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாடல் வந்து மேனுவல் வண்டி. ஸோ அந்த 3 லிவர்ஸ் இருக்குது, ABC.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி பிளேசஸ், ஏசி அவுட்லெட், அதாவது இங்கே ஒரு பாடி கலரே கொடுத்துருக்காங்க. க்ரோம் எலமெண்ட்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த கலரோ பாடி அந்த கலர் அங்கே வந்துடும். எக்ஸி ப்ளஸ் மாடல்ஸ் அந்த எக்ஸி மாடல் தான். சீட்டுன்னு பார்க்கும்போது ஒரு டியூவல் டோன் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ட்ரையாரோ டிசைனும் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோல்டபிள், இது ஹைட் அட்ஜஸ்டபிள்கான லிவர்ஸ். வண்டியோட ஸ்டேரிங் வீல் இதுதான். இந்த ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க அல்ட்ராஸில் இருக்க மாதிரி. இன்டீரியரோட ஒரு ஓவர்வியூ தான். டியாகோவில் சேஃப்டிக்கு 2 ஏர்பேக் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அதே போல் இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், டாட்டா லோகோ, சென்டரில் இங்கே ஒரு ஏர்பேக் வந்துடுது. இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், கால் அட்டன் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் ரெகக்னிஷன் எல்லாத்துக்கும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேரிங்கும் ரொம்ப நல்லா க்ரிப்பாகவே கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பாருங்கள் நீங்களே, டிஜிட்டலில் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க டிஜிட்டல். அதே போல் இதில் வந்து கிளாக்கு, கியர் பொசிஷன், ட்ரிப்பு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் மைலேஜ், டாக்கோமீட்டர், டோர் ஓப்பன், கீ ரிமைண்டர் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூசிக் சிஸ்டம் வரும்போது இங்கே வந்து ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ப்ளூடூத், யூஎஸ்பி ஆக்சின் கொடுத்துருக்காங்க. ஏசி சுற்றியுமே ஒரு க்ரோம் எலமெண்ட்ஸ். இந்த டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக லிடர் பண்ணியிருக்காங்க. ஏசி அவுட்லெட் அதே போல் தான். அங்கே தான் அந்த 2 ட்வீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ மொத்தம் 4 ட்வீட்டர், 4 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே வந்து டிக்கெட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. டோலில் வாங்கினா அங்கே வச்சுக்கலாம். இந்த போர்ஷன் வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்கான போர்ஷன். அதே போல் இங்கே ஒரு மைக்கும் இருக்குது. கால் வந்தால் நம்ம பேசிக்கலாம். ஸோ அதே போல் இந்த மிரர், இது வந்து டே நைட் அட்ஜஸ்டபிள் மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷனில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ பேசஞ்சர் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக லேடர் பண்ணியிருக்காங்க டியூவல் டோன். இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ்க்கான போர்ஷன். க்ளவ் பாக்ஸில் டேப்லெட்ஸ், ஜூஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். லாங் ஜர்னியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டர் கன்சோல்னு வரும்போது இதுதான் அந்த சென்டர் கன்சோல் போர்ஷன். ஒரு யூஎஸ்பி AUX IN, அதே மாதிரி பவர் சாக்கெட்டும் இங்கே வந்துடுது. ஸோ யூட்டிலிட்டி பிளேசஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அங்கே ஃபோன்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஏசின்னு வரும்போது இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி. பேசிக் மாடலில் வந்து மேனுவல் ஏசி தான் வரும். ஸோ மியூசிக் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருந்தது. மியூசிக் குவாலிட்டி, ஏன்னா 4 ஸ்பீக்கர் அண்ட் 4 ட்வீட்டர்ஸ் இருக்குது. லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும். இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸும் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கும் அங்கே தான் வந்துடுது. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கும் வந்திருக்கு. அதேமாதிரி டில்ட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்த்தேன். தை சப்போர்ட்டும் கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த குஷனிங், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீட்டாக லைட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒரு டெட் படலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஜர்னி பண்ணும்போது நம்ம காலை அங்கே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். சென்ட்ரல் டிஜிட்டல் டிஸ்பிளே தான். ஸோ ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஹேண்ட் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் 8 ஸ்பீக்கர் சரவுண்ட் சிஸ்டம் இதான். ஸோ ஹர்மன் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இந்த போர்ஷன் வந்து லைட் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்னு கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நார்மல் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதேமாதிரி ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் நம்ம நிறுத்திட்டு போகணும் அப்படின்னா கூட ஒரு 1 மினிட்டுக்கு லைட் க்ளோ ஆகும். அந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிரும். ரேரில் இந்த பூமராங் டெயில் லேம்ப் இதுதான். ஸோ இங்கேயும் வந்து டிஜிட்டல் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக். ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டோர் லாக் அதே பண்ணிக்கும். ஸோ பேக் போர்ஷன் பார்ப்போம். பேக்லேயே வந்து ஒரு ஸ்பீக்கர், ஒரு ட்வீட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிளாக் எலமெண்ட்ஸும் வந்துடுது. ஸோ பவர் விண்டோஸ்க்கும் பேக்கில் ஸ்விட்சஸ் வந்துடுது. இந்த டெக்ஸ்சர் எல்லாம் நீட்டாக லேடர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு க்ரோம் எலமெண்ட்ஸும் வந்துடுது. அந்த ட்வீட்டர்ஸ். ஸோ டோர் லாக்கிங் அதான், மேனுவல் லாக்கும் வந்துடுது. சீட்டோட ஸ்பேஸும் வந்து நல்லா இருக்குது. ரியரில் ஏசி கிடையாது, பட் கேபின் ஸ்பேஸ் நல்லாவே டீசெண்டாக இருக்குது. இங்கே ட்ரையாரோ டிசைனாக வந்திருக்கு சீட்டில். ஸோ அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்டும் பண்ணிக்கலாம் சீட்டை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பட் இந்த போர்ஷன் எல்லாமே நீட்டாக லிடர் பண்ணியிருக்காங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டி ஓகே. அதே மாதிரி உட்காந்து பார்க்குறேன். தை சப்போர்ட் இஸ் வெரி குட். கம்ஃபர்டபுளாக இருந்தது. காலோட லெக் ரொம்ப நல்லாயிருக்கு. பேசஞ்சர் சைடோட இன்டீரியர்ஸ் பார்ப்போம். இங்கே ஒரு ஏசி அவுட்லெட்டும் வந்து பாடி கலரே வந்திருக்கு. க்ரோம் எலமெண்ட்ஸும் நல்லா நீட்டாக லைட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக்கும் வந்துடுது. ஸோ 2 ஏர் பேக் அண்ட் ABS, EBD, கார்னிங் ஸ்டெபிலிட்டி எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. பாடி ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம். அதே போல் யூட்டிலிட்டி பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹூக் வெளியே வரும். இங்கேயும் ஒரு பேக் வச்சுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் LED பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் கலரில் LED நல்லாவே இருக்குது. ஜஸ்ட் க்ளோசிங். பேக் பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. 242 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த இன்சுலேஷன் எல்லாம் நீட்டாக லைட் பண்ணியிருக்காங்க. பேக்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சில வண்டியில் அது க்ளோஸ் கூட பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து அதை பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறதுக்கான போர்ஷன். இதை ரியர் பார்சல் ட்ரே.
அதுவும் நல்லா நீட்டாக ஒரு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு செஸ்ட் ஒரு இன்சர்ட் ஆகிருக்கு. கமிங் டு ஸ்பேர் வீல்ஸ், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 175/65 14 இன்ச் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கிடையாது. அதே போல் ஒரு சைஸ் கம்மி. அதே போல் இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர் தான் வருது. பிளாஸ்டிக்ஸ்லாம் அங்கே லேட் அவுட் கிடையாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இன்ஜின், இது வந்து BS6 இன்ஜினோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்லி பெட்ரோல் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள். அதுவும் 1.2 லிட்டர் ரெவட்ரோன் பெட்ரோல் இன்ஜின்ஸ், 3 சிலிண்டர், 86 PSS, 6000 RPM, 130 Nm டார்க், 3300 RPM கொடுத்துருக்காங்க. அதே போல் 5 ஸ்பீட் மேனுவலாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் இருக்குது. டீசல் வந்து லேட்டர் ஆன் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் பார்ப்போம். சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் XE மாடல் 5,57,495 இருக்குது. XT வந்து 6,26,503 இருக்குது. XZ மாடல் 6,83,343, XZ ப்ளஸ் 7,28,815 வருது. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் போனோன்னா XZA, அதாவது 7,40,883 வருது. XZA ப்ளஸ் வந்து 7,86,355 வருது. ஸோ நண்பர்களே, இதோட கலர்ஸ் பார்ப்போம். இதில் மொத்தம் 6 கலர் இருக்குது. ஆல்ரெடி இந்த விக்ட்ரி எல்லோ பார்த்துட்டோம். அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர், அதாவது இது பியோர் சில்வர்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைட்டானா கிரே இருக்குது, பெர்ல்ஸ் அண்ட் ஒயிட் இருக்குது, டெக்டானிக் ப்ளூ, ஃப்ளேம் ரெட், அடுத்தது இந்த விக்ட்ரி எல்லோ. ஸோ அதே மாதிரி டியூல் டோன் கான்ட்ராஸ்ட் ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.